அண்ணி நீங்க கிளம்புங்க அண்ணி. நான் வரலப்பா. வெளியே விசேஷத்துக்கு போற மாதிரி உங்க அண்ணன் வச்சிருக்காரு. 4 பேரை பார்த்து மதிக்கிற மாதிரி நகை இருக்கா இல்ல கட்டிக்குதான் நல்ல புடவை இருக்கா? நீ பொண்ணு தானே நீ பார்க்க போறோம். இருக்கிறது போதும், கிளம்புங்க. இருக்கிறது போதும் கிளம்புங்கன்னு ஆம்பளை நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா நான் பொம்பளை, எனக்கு தான் அந்த சிரமம் தெரியும். வீட்டுல இருக்கிற எல்லா நகையும் கொண்டு போய் அடுக்கு கடையில அடுக்கு வச்சாச்சு. இப்படியே வந்து என்ன நிக்க சொல்றியா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இதோ பாரு கோபி, பார்க்க போற பொண்ணு வீடு எப்படி பார்க்க போனாலும் அவங்க நமக்கு சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க முன்னாடி கவரிங் நகையோட வந்து நின்னா என் பிறந்த குட்டி மானம் தான் போகும். அந்த அசிங்கம் உங்க அண்ணனுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. அண்ணி எனக்காக வருவீங்களா மாட்டீங்களா? கோபி, நீ பொண்ணு பார்க்க போறதுக்கு என் மனசார வாழ்த்துறேன். அதுக்கு மேல என்ன எதிர்பார்க்காத. மாமா அக்காவை கூட்டு வாங்க போலாம். போலாமே, தாராளமா போவோம். ரெடியா இங்க வந்துடுறேன். ஏய் எங்க மார்னிங் ஷோ சினிமாவுக்கு தானே, தாராளமா போவோம். டிக்கெட் வாங்கிட்டியா? என்ன சொல்றீங்க? என்னடா என்ன விஷயம் என்ன விவரம்னு எதுவுமே சொல்லாம நீ பாட்டு கிளம்புனா எங்க கிளம்ப சொல்ற? என்ன மாமா இப்ப நான் அண்ணன் கிட்ட பேச நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க? ஆமா, போற போகல் நீ யார்ட்டாவது ஏதாவது சொல்லிட்டு போவ, அதையெல்லாம் கேட்டு உன் பின்னாடி வர சொல்றியா? கண்ட பரம்பகிட்ட சொல்றத கேட்டுக்கிட்டு உன் பின்னாடி வரதுக்கு நான் இல்லை. நான் யாரை பார்த்து பரம்பு அப்புறம் நல்லா வாங்கி வருது. என்னடா என்ன மாமா நாச்சன் பாக்குறேன். அப்புறம் மரியாதை பேசுவாங்க. என்ன மிரட்டியா? என்ன மிரட்டியா? ரச்சான உனக்கு வாங்க மாட்டா, மரியாதை விட்டு போயிடும். நீ வேலைக்கு போயிடா. மரியாதை விட்டு போயிடு. தெரியும் போடா. பெருசா பேச வந்து என்ன மாமா நீங்க? சமாதானம் பண்ண தெரியுது இல்ல? ஒரு அக்கா புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் முறை தெரியாது உனக்கு? இந்த முறை தெரியல, இதுக்குள்ள கல்யாணம் தேவையா உனக்கு? நான் யாரா? இந்த குடும்பத்துல மூத்த மாப்பிள்ள தானே. எனக்குன்னு ஒரு முறை இருக்கு, மரியாதை இருக்கு. அந்த மறுபடி கூப்பிட்டியா? தப்புதான் மாமா. இப்ப சொல்றேன், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டேன். அவங்க உங்க வீட்டில் உள்ள பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பொண்ணு பாருங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க போறோம். வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள நீங்க முன்னாடி இருந்து நடத்தி தரணும். முறைப்படி கூப்பிட்டேன், வாங்க மாமா. நல்ல கதையா இருக்குடா. 5 நிமிஷம் பார்த்துட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ற, நாளைக்கு அரை மணி நேரம் பார்த்துட்டு இன்னொருத்தைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ. நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டு உன் பின்னாடியே வர சொல்றியா? டேய், கல்யாணங்கிறது ரெடிமேட் கடையில போய் சட்டை வாங்கி போட்டுக்கிற மாதிரி இல்ல, ஆறாமர ஆடை நெய்கிற மாதிரி. இந்த விவரம் கூட தெரியல. காதலாம் கல்யாணமா கத்திரிக்காயா, இதுக்கு நான் சப்போட்டு வேற பண்ணணுமா? என்ன மாமா? மாமா முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு பொண்ணை என் முன்னாடி நிறுத்தி விதம் பொண்டாட்டின்னு சொல்வீங்க. நானும் உடனே லவ் பண்ணோம். இது கண்டதும் காலோட மோசம், கட்டாய காதல். மாமா ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு உங்ககிட்ட வந்து சொன்னா